சர்வீஸ் டாஸ்க். இப்போ சர்வீஸ் டாஸ்க்கு ஆல்ரெடி ஒன்று அசைன் பண்ணியிருக்கேன் அருண்குமாருக்கு. இப்போ நான் இன்னொன்று அசைன் பண்ணுறேன். இப்போ கிரியேட் சர்வீஸ் டாஸ்க்குன்றது சர்வீஸ் இன்ஜினியருக்கு அசைன் பண்ணுவோம். இப்போ நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா, அருண்குமார் வந்து அந்த கஸ்டமர் ஆட் பண்ணிவிட்டு, இன்ஜினியர் வந்து நம்மகிட்ட ஒரு இன்ஜினியர் தான் இருக்காங்க. ஸோ அந்த இன்ஜினியர் அசைன் பண்ணிவிட்டு சர்வீஸ் டைப் என்னவோ அந்த சர்வீஸ் டைப் கொடுத்துட்டு, அண்ட் வந்து ப்ரியாரிட்டி நார்மலாக, லோவா, ஹையா, இல்லை அர்ஜென்ட்டா அப்படின்றது வந்து அர்ஜென்ட் வந்து, அண்ட் வந்து என்னைக்கு டாஸ்க் அசைன் பண்ணுவோம் அந்த டாஸ்க்கு டைமோட அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு என்ன நீடோ அதை போட்டு சர்வீஸ் இன்ஜினியருக்கு அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து சர்வீஸ் சார்ஜ் 500 கொடுத்துட்டு அதுக்கான ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு, ஜிஎஸ்டி வந்து வேணும்னா போட்டுக்கலாம், வேணா அப்படி இருக்கலாம். க்ரியேட் பண்ணால் க்ரியேட் ஆகிடும். நம்ம க்ரியேட் பண்ணது இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. நேமு, மொபைல் நம்பர், அண்ட் சர்வீஸ் இன்ஜினியர் இன்ஃபர்மேஷன்ஸ், அண்ட் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ், என்ன சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றது, பேமெண்ட் வந்து கஸ்டமர் வந்து கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்றது பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அண்ட் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்லையான்றதும். அதை வந்து சர்வீஸ் இன்ஜினியருக்கு அசைன் பண்ண டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டா, இன் ப்ராக்ரஸாக, பெண்டிங்கா, கேன்சல் பண்ணிட்டாங்களா அப்படின்றதும் ஆப்ஷன் வந்துடும். அண்ட் இது போயிட்டு அந்த சர்வீஸ் இன்ஜினியருக்கு அசைன் ஆகிடும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்பேர் லோன் போகலாம். ஸ்பேர் லோனில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்பேர் லோன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பேர் லோன் வந்து அசைன் பண்ணலாம். இன்ஜினியருக்கு அண்டு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ஒன்று தான் இருக்குது. ஸோ ஒன்று மட்டும் ஷோ ஆகுது. நம்மக்கிட்ட நிறையா இருந்துச்சுன்னா வேணால் சர்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்டு எத்தனை அவங்களுக்கு அசைன் பண்ண போகிறோம், அது எவ்வளோ, அந்த ப்ராடக்டோட விலை எவ்வளோ, அந்த ஸ்பேர் பார்ட்ஸோட விலை, அண்டு அது எத்தனை அவைலபிளாக இருக்குது. அண்டு அவங்க வந்து 5 கேட்குறாங்கன்னா 5 அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அது பர்பஸ் இன்ஸ்டலேஷனுக்கா, எமர்ஜென்சிக்கா, இல்லை ஸ்டாக்கா, இல்லை வந்து அவங்களோட ஸ்டாக்குக்கா, இல்லை வந்து சர்வீஸ்க்கா, நம்ம வந்து இன்ஸ்டலேஷனுக்கு போட்டுக்கலாம். அண்ட் வந்து அவங்களுக்கு டேட் வேணும்னா அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நோட்ஸ் ஏதாவது வைக்கணும்னா அவங்கள்ட்ட சொல்லணும்னா சொல்லிக்கலாம். வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம அசைன் பண்ண க்ரியேட் பண்ண ஸ்பேர் லோன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. வித் வந்து இப்போ நம்ம அவங்களுக்கு திரும்ப வாங்கிக்கணும்னா அவங்களுக்கு திரும்ப வாங்கிக்கலாம். இப்போ 5 இருக்குது, வேணா ஒன்று ரிட்டர்ன் வாங்கணும்னா ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அண்டு ரிட்டர்ன் வாங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்பேர் ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. அண்ட் வந்து அவைலபிள் லோன்ஸ், நம்மகிட்ட அவைலபிள் லோன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்பேர்ஸு, யூஸ்டு ஸ்பேர்ஸு, ரிட்டர்ன் வந்து ஸ்பேர்ஸ் எத்தனை வாங்கியிருக்கோம் அப்படின்றது வந்துச்சு. அண்ட் வந்து வித் சர்ச்சு ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன்ஸோட பேஸ்ட் ஆன் இன்ஜினியர்ஸ் ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷனோட வந்துச்சு. இது வந்து சர்வீஸ் இன்ஜினியரில் போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். சர்வீஸ் இன்ஜினியர் போய்ட்டு அசைன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒரு சர்வீஸ் நம்ம அசைன் பண்ணுறோம்னா அதுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் வந்து இங்கேருந்து வாங்கிக்கலாம், ஸ்பேர் லோன்லேருந்து. அண்ட் வந்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருந்துச்சுன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பண்ணாங்கன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஷோ ஆகும். அண்ட் வந்து சேல்ஸ் வந்து அட்மினுக்கும் ஷோ ஆகும், சேல்ஸ் ஸ்டாஃபுக்கும் ஆக்சஸ் இருக்கும். அண்ட் வந்து சேல்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆட் பண்ண கஸ்டமர் யார் ஆட் பண்ணோம், கஸ்டமர் வந்து அருண்குமார்ன்ற கஸ்டமர் வந்து ஆட் பண்ணுறோம். அருண்குமார்ன்ற கஸ்டமரை சர்ச் பண்ணால் அருண்குமார்ன்ற கஸ்டமர் வந்து வரும். அடுத்து வந்து நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணால் ப்ராடக்ட் வந்து இப்போ அதில் வந்து குவான்டிட்டி எவ்வளோ கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு குவான்டிட்டி போட்டோம்னா அதுக்கு ஜிஎஸ்டி 5 ஜிஎஸ்டிக்கு எவ்வளோ வருமோ அது கால்குலேட் பண்ணி ஸோ டிஸ்கவுண்ட் தரோம். டிஸ்கவுண்ட் தரத்தோட கார்ட்டில் ஆட் ஆகி அந்த டேட்டு, டைமு, இன்வாய்ஸ் டேட்டு, இன்வாய்ஸ் நம்பரு, அண்ட் வந்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸு, சர்வீஸ் பீரியடு, அண்ட் வந்து சர்வீஸ் பீரியடு யூனிட்ஸ், இப்போ வந்து பேஸ்ட் ஆன் டேவா, இயரா, மந்த்தா அப்படின்னு 6 மந்த். அண்ட் வந்து இது இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டியா, எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டியா, இல்லை நான் ஜிஎஸ்டியா அப்படின்றது. இப்போ வந்து நான் ஜிஎஸ்டி தான் போடுவோம். நான் ஜிஎஸ்டி போட்டால் 3039 அவங்களுக்கு அமௌண்ட் வந்து 3039 வந்து பே பண்ணுறோம்.
இப்போ வந்து அதே போல் வந்து அவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் வந்து நம்ம 50,000 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ 50,000 வரைக்கும் அவங்க பே பண்ணாமல் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பே பண்ணாமல் அவங்களால வாங்க முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் த யூசர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் காசு கொடுக்காம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதை 50,000 தாண்டிச்சுன்னா அவங்க பே பண்ண மட்டும்தான் இது ப்ராடக்டை வந்து நம்ம இங்கேருந்து வாங்க முடியும். ஸோ வந்து அண்ட் வந்து ரவுண்ட் ஆஃப் வேல்யூவும் இதில் ஆட் ஆகி வந்துடும். அண்ட் வந்து இப்போ பே பண்ணுறோம். பே பண்ண உடனே பெய்ட் ஆகிடும். இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பிரிண்டர் கூட கனெக்டில் இருந்துச்சுன்னா பிரிண்டர்லேருந்து டேரெக்டாக பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மகிட்ட இப்போ பிரிண்டர் இல்லைனால சேவ் பண்ணி பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வாய்ஸ்னு சேவ் பண்ணிப்போம். அண்ட் வந்து இங்கே போயிட்டு பார்த்தோன்னா இன்னொரு வாட்டி பிரிண்ட் பண்ணனாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதான் நம்ம இன்வாய்ஸ். நான் போட்ட டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ், பியூரிஃபைட் நேமு, அண்ட் வந்து எக்ஸிஷன் கோடு, குவான்டிட்டி, ரேட்டு, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், ரேட்டு, அண்ட் வந்து அமௌண்ட்டு டோட்டலாக நம்மளோட இதில் வந்துச்சு. அண்டு டோட்டல் டிஸ்கவுண்ட், சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி எல்லாமே வந்துச்சு. அண்டு பேஸ்ட் ஆன் கம்பெனி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆகிடும். அண்ட் வந்து இங்கே போய்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்டு வியூ டீட்டெயில்ஸ், இப்போ நம்ம போட்ட இன்வாய்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே போய்ட்டு பார்த்துக்கலாம். அதில் டேட் வைஸ் ஃபில்ட்ரேஷன் இருக்கும். அண்ட் வந்து பெய்டா, நான் பெய்டா, பார்சலாக பெய்ட் பண்ணுறாங்களா, பெண்டிங்கா, கொட்டேஷனா, எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் பண்ணோம் சேம் சேல்ஸில் என்ன பண்ணணுமோ அதே தான். ஆனால் இங்கே வந்து சப்ளையரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். சப்ளையர் வந்து ஒருத்தவங்களை ஆட் பண்ணிட்டோன்னா அடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்ளையர் வந்து புதுசாக ஒருத்தவங்களை ஆட் பண்ணுறோம். நேமு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துங்க. சப்ளையர் டீட்டெயில்ஸ், அந்த இமெயில் ஐடி, அண்ட் வந்து உங்களோட பிஸ்னஸ் நேம், அண்ட் அவங்களோட ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி போட்டுக்கலாம். நம்பர் போட்டுக்கலாம், வேணும்னா ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துக்கலாம். 50 நம்பர் மஸ்ட் வந்து கண்டெய்னர். அண்ட் வந்து நம்ம இப்போ வந்து கிருஷ்ணான்ற சப்ளையர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ பர்ச்சேஸ் போய்ட்டு சப்ளையர் வந்து சர்ச் பண்ணுவோம். இப்போ கிருஷ்ணான்ற சப்ளையர் ஷோ ஆகுது. அண்ட் வந்து இப்போ நமக்கு ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து வாங்கினோம்னா இப்போ பியூரிஃபையரில் வந்து ஏற்கனவே வந்து 99 ஸ்டாக் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 100 ஸ்டாக் வாங்கினோம்னா 100 ஸ்டாக் வந்துடுச்சு. இதில் டிஸ்கவுண்ட்டு, அதோட ரேட்டு, அண்ட் வந்து இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் பண்ணிக்கிட்டு இதுலேயும் டேட்டு, சேம் டேட்டு, டைமு, பர்ச்சேஸ் இன்வாய்ஸு, அண்ட் வந்து பர்ச்சேஸ் டைப்பு, ஜிஎஸ்டியா, நான் ஜிஎஸ்டியா, அண்ட் வந்து இதுலேயே வந்து இன்க்ளூசிவ், எக்ஸ்க்ளூசிவ், நோ ஜிஎஸ்டி எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடும். அண்ட் வந்து பர்ச்சேஸ் இன்வாய்ஸும் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்து இந்த 23 அப்படின்னா 023 போட்டு இப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து என்டர் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு சேம் பிரிண்ட் தான், சேம் பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் ஆகிடும். சிஸ்டமில் சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் கணக்கில் இருந்ததுன்னா பிரிண்ட் ஆகிடும். அண்ட் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் வந்து திரும்ப பிரிண்ட் பண்ணலாம், பார்த்துக்கலாம். அண்ட் டேட் வைஸ் ஃபில்ட்ரேஷன்ஸ், அண்ட் வந்து
பெய்டா பார்ஷியலா அண்ட் வந்து பெண்டிங் அமௌண்ட்டா அப்படின்றதையும் டேட் வைஸ் ஃபில்ட்ரேஷன் வைஸ் பார்த்துக்கலாம். அண்ட் சப்ளை டீட்டெயிலும் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். சப்ளையரு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஃபுல் டீட்டெயிலோட வித்து அமௌண்ட் அண்ட் வந்து அந்த டேட் வைஸ் ஃபில்ட்ரேஷனோட. அண்ட் இப்போது எக்ஸ்பென்ஸ் ஸ்க்ரீன். இப்போது எக்ஸ்பென்ஸில் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்போர்ட்னு ஒரு கேட்டகரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம், இல்லைனா கேட்டகரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேட்டகரி வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ்பென்ஸில் வந்து இப்போ நியூவாக ஒரு கம்பெனியில் வந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸையும் இதில் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் வந்து இதில் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண கேட்டகரி எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அமௌண்ட் அந்த டிரான்ஸ்போர்ட்டுன்ற கேட்டகரிக்கு நம்ம இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ அமௌண்ட் போட்டுக்கலாம். அண்ட் அதோட பேமெண்ட் மெத்தட் கேஷா, பேங்க்கா, செக்கா, யூபிஐயா, இல்லை டெபிட் கார்டா அப்படின்றதையும் என்ட்ரு பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பெய்டா, அன்பெய்டா, பார்ஷியலான்ற ஸ்டேட்டஸும் இதிலே பார்த்துக்கலாம். அண்ட் வந்து டேட் வைஸ் ஃபில்ட்ரேஷனோட அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இப்போ யூபிஐன்னு செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு நோட்ஸ் எதாவது பண்ணால் நோட்ஸ் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம்.